guys, welcome back to my channel and thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வேறு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு சப்மிட் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. அதே நாள் தான் இந்த வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய குடீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆஃபீஸில் வேலை செய்யும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் குட்டீஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2021 டிசம்பர் டைமில் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த ஆயுத பூஜா எல்லாத்துக்குமே சேர்த்து டிசம்பர் மந்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பார்சல் அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது அப்பா என்னடா இது, இவ்வளோ பெரிய பார்சல், இவ்வளோ பெரிய டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி, ஒரே சந்தோஷம். தூக்க முடிஞ்ச வந்து கான்சென்ட்ரிக்ஸில் தான் அவங்க தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, என்ன இருக்கும் இவ்வளோ பெரிய டப்பால அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். ரொம்ப வெயிட்டாக வேற இருந்துச்சா, ஆனால் அது உள்ள எதுவுமே இருக்கல, நல்ல டப்பாவில் போட்டு மூடிட்டு இருந்தாங்க. சரி அதையும் தூக்கி சிக்னேச்சர்லாம் போட்டு எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. வரும்போது நான் வந்து சரி ஹஸ்பண்டு தான் கூப்பிட்டேன், கொஞ்சம் தூக்குறீங்களா, இது வெயிட்டாக இருக்கு. என்னடி ரொம்ப ஓவரா பண்ற, வா உள்ள அப்படின்னாங்க. அது உண்மையாவே வெயிட்டாக இருக்கு, வாங்க கொஞ்சம் தூக்கிட்டு போகலாம் உள்ள அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு தூக்கனா வந்து செராமிக் ஓட இந்த பிளேட் டின்னர் செட்டு ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. இது வாங்கி ஆச்சு ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு குவாலிட்டி வைஸில் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் 4 பிளேட் மட்டும் நான் கீழே வச்சுருந்தேன். நாங்கள் 4 பேர் தானே, 3 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சது இந்த பவுல், அதுக்கப்புறமா இந்த டின்னர் செட் ஃபுல் பேக்காக தானே வந்துச்சு. அது எல்லாமே எடுத்து பரண மேலே போட்டு வச்சுட்டேன். ஸோ அது எப்பயாவது சான்ஸ் கிடைச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னோட கம்பெனிலேருந்து. அதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு வாட்ச் கொடுத்தாங்க, ஸ்மார்ட் வாட்ச். அந்த வாட்ச் வந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அது வாட்ச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல ஒரு கான்செப்டுக்காக எல்லாருக்குமே வந்துட்டு டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு கொடுத்தாங்க. இந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இது சில்லு வாட்டர் யூஸ் பண்ணால் கூட இது வந்துட்டு மோர் தென் 8 hours 9 hours தாங்குது. அண்ட் சும்மா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே நம்ம சென்னைக்கெல்லாம் போகும்போது இதில் தான் நான் காஃபி போட்டு எடுத்துப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் எங்கேயோ இது மல்பரி ஃபால்ஸுக்கு போகும்போதும் இதில் காஃபி போட்டு எடுத்துக்கினேன். நல்லா சுட 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 இருந்துச்சு, வெதர் சன்னியாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு போட்ட காஃபி, நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, 5 மணிக்கு போட்ட காஃபி. இது காரில் தான் வச்சுருந்தேன். காரம் நல்லா கொதிக்குது, காஃபியும் ஆறி போல், காஃபியும் இன்னும் நல்லா சூடாகி இப்போ போட்ட மாதிரியே ஆச்சு. 5 o'clock தான் இந்த காஃபி எடுத்து நான் குடித்தேன். சூடு சுத்தமாக கம்மி ஆகவே இல்லை. என் கம்பெனி வேற லெவல், சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் காஃபி ஊற்றி குடிக்க கப்பு என்ன சொல்லி வச்ச மாதிரியே எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு, இது என் பாப்பாக்கு, இது காஃபி குடிக்க மாட்டான். ஆனால் வந்து இவனுக்கு வேற எதையாவது கொடுக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது இப்போ நம்ம சென்னை போகிற பிளான் இருக்குது. ஸோ இவங்களோட தம்பியோட மேரேஜ்க்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் காஃபி போடாமல் நம்ம வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காஃபி இல்லாமல் ஜூஸ் போட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ அதுவுமே இருக்கும். இது என்னன்னா சூடும் பிடிக்கும், சில்லுனாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இது ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மக் ஒன்று. ஸோ இதுவும் நல்லா இருக்குது, தண்ணி ஊற்றி வைக்கலாம். காஃபி அதை நான் சொல்கிறேன். இந்த இதில் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு பிஸியாக இருக்கும்போது காஃபி இதில் ஊற்றி இதை மூடி போட்டு வச்சுட்டா வந்துட்டு நீ 1 hour விட்டு குடி, 2 hour விட்டு குடி. நான் சொன்ன எல்லாம் சில்லுன்னு ஆகிடும் காஃபின்னு. அந்த மாதிரி ஆளுக்கு இது பெஸ்ட்டு. ஏன்னா காஃபி சில்லுன்னு ஆகாது, சூடாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி தகதகதகன்னு குடிச்சிடலாம். ஸோ இது ஒரு மக்கா. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாட்டு கேட்டுட்டே போகலாம், இது ஒன்று. அண்ட் அது எடுத்துலாம் ஜூஸர். வெயில் காலத்துக்கு மறுபடியும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க.
அது என்னடானா இதுதான் ஜூஸர். இந்த இந்த பவர் பாயிண்ட் இருக்கு, இதுல கனெக்ஷனும் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன், இது கிளிக் பண்ணா வந்துட்டு நம்ம என்ன போடுறோமோ அது ஜூஸ் போட்டு, இது கேரியபிள் தான், எங்க போனோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு அடி அடிச்சா கர்ன்னு ஆயிடும். அதுக்கப்புறமா இது கவுத்தி இதை மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ கிளாஸுக்கு கிளாஸும் ஆச்சு, ஜூஸுக்கு ஜூஸும் ஆச்சு. ஸோ இந்த பிளேடு இருக்கு இல்லைங்களா, டப்புன்னு போட்டு டர்ன்னு அடிச்சு குடிச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கணும் வெளியில. ஸோ இது ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இது நான் நிறைய வாட்டி கார்ல போட்டு கேட்டிருக்கேன் மூவில. இது என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன் நான், அவர் தான் யூஸ் பண்றாரு. இதுவுமே சரி அண்ட் இதுவுமே சரி, 2 பேரும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு டிவியில கனெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு கால் ப்ராசஸ்ன்றதுனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் டிவியில் பேர் பண்ணிடுவாங்க. டிவியில் பேர் பண்ணிட்ட பிறகு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் மூவிஸ் இல்லை எந்த வேணும்னாலும் சத்தம் கேட்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குவேன், அவங்க பாட்டுக்கு அவங்க டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆச்சு. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு குட்டீஸ் கொடுக்கல, பட் 3000 கேஷாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு. அதுக்கப்புறமா தான் குட்டீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டீஸ் தான். நெக்ஸ்ட் குட்டி நான் உங்களுக்கு பேக் சைட் காட்டுறேன். அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது எடுக்க முடியாது. என்னடா இவ டிவியை காட்டுறா அப்படின்னு பார்க்காதீங்க. அதுக்கு கீழே வந்து போட்டுன்னு இருக்குல்ல, ஸ்பீக்கர், அதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ போகுது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, என் பின்னாடி ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் ஓடிஜி. இதுதான் கொடுத்தாங்க ஓடிஜி. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல கம்பெனியில். இது எதுக்கு இந்த லூஸ் விட்டுச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. என்ன பண்ணுறது, சொன்ன மாதிரியே எல்லார் லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, என் லைஃப்லேயும் அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இது. ஸோ அதனால இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. இன்னும் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றதுனால ஆஃபீஸ் போனேன்னா, போன பிறகு என்னோட டிஎல் வந்தாங்க. வந்துட்டு இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா ஹேவல்ஸோட பிரெட் டோஸ்டர். அதுக்கப்புறம் பேக் உங்களுக்கு பேகு. ஸோ பேக்கை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய நம்மள வீடை சுற்றி பார்த்தாலே நிறைய விஷயங்க இருக்கும். ஸோ நான் மிஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப நேற்று கூட என்னோட சிஸ்டம் எல்லாம் பேக் பண்ணிட்ட பிறகு என்னோட டேபிளை பார்க்க வெறிச்சு ஓடி போயிருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில் இப்போ ஒருத்தர் நம்ம கூட இல்லை, எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாக்கா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் அங்கே சிஸ்டம்னு சொன்ன பிறகு எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த சிஸ்டம் அது வெறும் மெஷின் தான். பட் அந்த சிஸ்டம்குள்ளே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கூட நிறைய வந்துட்டு நம்ம பேசி நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நிறைய ஊர் பேர் தெரியாத கஸ்டமர்ஸு, அவங்களோட குவாரிஸை நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, குட்டும் இருக்குது அதில் பேடும் இருக்குது. சப்போர்ட் நல்லது பண்ணால் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு வேர்பாட்டம் கொடுப்பாங்க. அந்த வேர்பாட்டமில் எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஆர்என்ஆரில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் நிறைய ஆர்என்ஆர்ஸில். அதுக்கப்புறமா டாப் பர்ஃபார்மராக வந்தேன். இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு என்னோட கஸ்டமர்ஸும் என்னோட கலீக்ஸும் தான். அவங்களுக்கு பண்ண ஹெல்ப் சப்போர்ட் எல்லாத்துக்குமே தான். அதுக்கு சிஸ்டம்னால தான் நம்மளை வேற ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ண, அதுவும் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சுங்க. கூப்பிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் தானே அப்படின்ட்டு வந்தாச்சு. பேகை காட்டுறேன். செம்மையா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பேகு. நல்லா இருக்கு. இது வந்து ஹஸ்பண்டுக்கு பேக் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா பேக் தெரியுதுங்களா உங்களுக்கு? வெரி நைஸ் இட் இஸ். லேப்டாப் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு பேகு. அதுக்கப்புறம்
நான் உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேன், அப்பதான் இது காட்ட முடியும், நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கிஃப்ட். இதுவும் ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் இதை. ஓகே, should I open more? ஃபுல் பந்தோபஸ்தோட கொடுத்துருக்காங்க. இது நான் பந்தோபஸ்து. என்ன இது இவ்வளோ டைட்டா இருக்கு? இருமா. வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னைக்கு தாங்க இது கிடைச்சிச்சு எனக்கு. அவங்க வந்து கொடுத்தாங்க, கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பிளக் இருக்கு, அது பாருங்க இப்படி அழகா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி குத்தியே வச்சிருவோம் நம்ம. அண்ட் இது ஓ வாவ், இங்க பிரெட் போட்டு இத வச்சு இப்படி ஒரு அமுக்கி இங்க ஒரு பட்டன் இருக்கு, இத க்ளோஸ் பண்ணா நம்மளோட பிரெட் டோஸ்ட் ஆயிடும். இதுல வந்துட்டு நம்ம இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அது கூட பண்ணலாம். பொட்டேட்டோல ரொம்ப சூப்பரா வரும் இது. அப்புறம் இந்த பசங்களுக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் சிப் மாதிரி அந்த மாதிரி கூட நிறைய செஞ்சு கொடுக்கலாம். இதுல இருந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த ஓடிஜி கொடுத்துட்ட பிறகு கூட நான் எதுவுமே பண்ணலங்க இதுல. ஸோ இதுக்கு மேலதான் இதையும் ஒர்க் பண்ண வைக்கணும், இதையும் நான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், வீடியோஸ்ல போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கொடுத்துருக்கிற எப்படி சொல்றது, அம்மா வீட்டுல இருந்து தான் நிறைய கொடுப்பாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்தது வந்து என்னோட கம்பெனி தான். அதுவும் எனக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் கல்யாணம் பண்ணி மறுபடியும் பழைய வீட்டுக்கே வந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துட்டேன். இனிமே அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட ட்ரை பண்றோம். ஆமா, ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோலாம் கொடுத்த ஆஃபீஸ்ல, அப்புறம் இதெல்லாம் யாரு கொடுப்பா எனக்கு? யூடியூப் சேனல்ல ஆபீஸ் பாவமே நம்ம வேலையை விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஆமா, ஃபீல் பண்ணிட்டு தட்ஸ் ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல. நம்ம இது இல்ல, ஆமா இது இல்ல அப்படின்னா நம்மளுக்கு காட் பெரியசா ஏதாவது கொடுக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல சார். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல. ஸோ இதெல்லாம் தான் இனிமே நம்ம வீடை சுத்தி இருக்கோம். ஏதாவது ஒர்க் பண்ணும் போது ஓ இந்த கம்பெனியில நம்ம வேலை செஞ்சோம்டா அப்படின்னு பெருமையா சொல்ற தட்டி வாடா கோபால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வேலைய செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, see you on next video. Bye from Shali and Mustafa family.